இப்ப எனது மகன் ஓலவல் பரீட்சை எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் அவரை காது கேட்டினா பின்ன இருக்கிற எல்லா பாடங்களும் சரியா செஞ்சு கொள்ள மாட்டான். மனைவி இறந்த ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு உள்குலைகிற விஷயமா இருக்கும் இல்லையா, எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். ஆனா அதை அப்படியே மறைச்சி குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை யோசிக்கிற ஒரு தந்தை உண்மையில ஒரு ஹீரோ தான். 4 நாள் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அந்த பொடியை மோச்சர்ல வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இப்படியான கதைகள் நானா கேள்விப்பட்டதில்லை. இவ்வளவு தூரம் ஒரு தந்தை பாசத்துக்கும் அறிவுக்கும் இடையில ஒரு போட்டி. மீசான் டிவி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில நாங்க முழுக்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கராப்பட்டி பிரதேசத்துல நடந்த ஒரு சம்பவம். தன் மனைவி இறந்த ஒரு விஷயத்த 4 நாட்களாக மறைச்சி தன் குழந்தை எக்ஸாம் செய்யறாரு, அந்த எக்ஸாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லி அறிவுக்கும் பாசத்துக்கும் இடையில ஒரு போராட்டம். இப்படியான ஒரு நெகிழ வைக்கிற ஒரு சம்பவம் காலி கராப்பட்டி பிரதேசத்துல நடந்து முடிஞ்சிருக்குது. எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை சேரும். சரி, நாங்கள் நிறைய சினிமாக்கள்ல அல்லது சிறுகதைகள்ல சில விஷயங்கள் படிப்போம் இல்லையா, அதெல்லாம் நிஜத்துல சரி வருமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும்லே இருக்கும். ஆனா இப்படியான ஒரு போராட்டம், இப்படியான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்த ஒரு தந்தை செஞ்சு முடிச்சிட்டு இருக்காருன்னா, உண்மையிலே என்ன பொறுத்த வகையில இந்த தந்தை ஒரு சாதனையாளன், இந்த தந்தை ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தந்தை. இது ஒரு எளிதாக நடக்கிற ஒரு விஷயமா, சாதாரண செஞ்சு முடிக்க முடியுமான ஒரு விஷயமா பாருங்க. அன்றைய நாள் பகல் சாப்பாடு 2 பேருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றா வைஃப். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதோட ஒரு பயங்கரமான ஒரு இருமல், தாங்க முடியாத ஒரு இருமல். உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவசர சிகிச்சை பிரிவுல தான் அட்மிட் பண்றாங்க. ஏதோ திடீர்னு சொல்லி உடல்நிலையில மிகப்பெரிய மாற்றம், எதனால என்பது தெரியாது. ஆனா சொல்லப்பட்ட விஷயம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, பயங்கரமான இருமல் இருந்தது. ஐசியூல இருந்து இந்த கணவருக்கு கிடைச்ச செய்தி என்ன, மனைவி இறந்து விட்டா அப்படின்னு ஒரு விஷயம். இவர் யோசிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனது மகன் ஓலவல் பரீட்சை எழுதிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் அவரை காது கேட்டினா பின்ன இருக்கிற எல்லா பாடங்களும் சரியா செஞ்சு கொள்ள மாட்டான். எனவே இந்த ஒரு விஷயத்தை மறைக்கணும், இந்த விஷயம் மகண்ட காதுக்கு போயிடக்கூடாது என்ற மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் நினைக்கல வரலாறுல எங்கேயாவது இது இருக்குமா, கற்பனை காவியங்கள் இருக்க முடியும். இந்த ஒரு விஷயத்த ஃபுல்லா மறைக்கிறாரு. குடும்பத்துக்கும் சொல்லல, குறிப்பாக மகனுக்கு சொல்லல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 4 நாள் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் அந்த பொடியை மோச்சர்ல வச்சிருக்கிறாங்க. மகன் ஒரு பக்கம் எக்ஸாம் எழுதுறாரு, வீட்டில் உள்ள சோழிகளை பார்க்கணும், மகனுக்கு பக்கபலமாக இருக்கணும். மகன் கேட்பாரு இல்லையா ஒவ்வொரு கணமும், உண்மைக்கு எப்படி வாப்பா அப்படின்னு சொல்லி. என்ன சொல்லியிருப்பாரு, எப்படி பேசியிருப்பாரு. இன்னைக்கு ஒரு மனுஷன் வாய்விட்டு அழுகிறது மரணத்துல, கதறி அழுகிறது மரணத்துல, உறவுகளை கட்டி பிடிச்சு அழுகிறது மரணத்துல, தங்கள் அறியாமலே அழுக வந்துடும் இல்லையா. பெத்த மகன் கேட்கறது தாயை பத்தி என்ன சொல்லியிருப்பாரு இந்த தந்தை. அது ஒண்ணு நீ யோசிக்காத, உன்னை இலக்கு என்னவோ அதை நோக்கி நீ பயணி. நோய் எல்லாருக்கும் வாரது தானே, உமா வாட்டில் இருக்கிறாங்க, மெடிசின் நடக்குது. இன்னைக்கு எல்லா மருத்துவமும் எல்லா நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. இதை பத்தி நீ எதுவும் யோசிக்க தேவையில்லை. நீ படிச்சு பெரிய ஆளா வந்ததானே உம்மோட ஆசை. இதை நினைச்சு நீ அதுல எதுவும் கோட்டை விட்டுறக்கூடாது. அதை நான் பார்த்துக்கொள்வேன். ஒரு நாளைக்கு 3 தடவை போறேன், சாப்பாடு கொடுக்குறோம், மருத்துவம் நடக்குது. உன்னை ரொம்ப விசாரிச்சா நல்லா படிக்கட்டுமான்னு சொன்னா இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்பாரு இல்லையா. ஏன்னா அவரை இலக்கு பாசத்துக்கு மேல என் குழந்தையுடைய எதிர்காலம். இந்த தாய் மதுக்குத்தான் அவ்வளவு தூரம் உழைச்சிருப்பா. நான் சில பிரதேசங்களை பார்த்திருக்கேன், கிராமங்கள்ல இருந்து நகரப்புறங்கள் நல்ல பாடசாலையில் இருக்கின்றா மாட்டு மத சகோதரர்களான குழந்தைகளை காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாங்க. அவங்க எழுப்பி காலை சாப்பாடு செஞ்சு, அதே போல பால் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சு பார்சலை கட்டி பணியில நின்று காலையில பஸ் ஏற்றி அனுப்புவாங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் படிச்சு பின்னர் கிளாஸ் எல்லாம் முடிச்சு இரவாக சேர. இவ்வளவு தூரம் ஒரு குழந்தையாக மாறி அந்த குழந்தையோட அர்ப்பணம் செய்கின்ற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. நான் உறுதியாக சொல்லுவேன், இந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தையா இருந்திருப்பான். இந்த கல்விக்காக அந்த தாயும் தந்தையை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனோட ஒரு அறுவடை காலத்துலதான் இந்த ஒரு பிரச்சனை நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓலவல்ன்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற முக்கியமான காலம். அது அந்த ரிசல்ட் எப்படி நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல துறைகளை தேர்ந்தெடுப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச தந்தை இறந்த மனைவிய மொத்த கூட பார்க்க முடியாம ஒரு மோச்சர்ல ஒரு 4 நாள் வச்சுக்கொள்ளட்டும், என் பையனுடைய எக்ஸாம் முடிஞ்சிடட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீக்கிரட்டா குடும்பங்கள்ட்ட மறைச்சி
அதை வந்து குழந்தைகிட்ட மறைச்சி ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்து மனைவி வாழ்ந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இறுக்கமான ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா? ஒரு இடத்துல கூட அந்த தந்தை அந்த குழந்தைகிட்ட அதை காட்டிக்க இல்லையா? இதுதான் தந்தை. உண்மையிலே இப்படியான கதைகள் நானா கேள்விப்பட்டதில்லை. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இது முதல் தடவை சொல்லுவேன். இவ்வளவு தூரம் ஒரு தந்தை பாசத்துக்கும் அறிவுக்கும் இடையில ஒரு போட்டி. மனைவி இறந்த ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு உள்குலைகிற விஷயமா இருக்கும் இல்லையா? எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். ஆனா அதை அப்படியே மறைச்சி குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை யோசிக்கிற ஒரு தந்தை உண்மையில ஒரு ஹீரோ தான். உதாரணமாக, கள்ளம் கபடம் இல்லாம நான் படிக்கல, என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் படிச்சு பெரிய ஆளா வரணும், அவன் ஒரு வைத்தியரா இருக்கணும், பெரும் ஒரு லோயரா இருக்கணும், பெரிய ஒரு பொறியியலாளர் இருக்கணும், பெரிய ஒரு கனவு காணுவார் இல்லையா? அது நடக்குமா நடக்காது வேறு விஷயம். அதுக்காக உழைப்பார் இல்லையா? பகல் முழுக்க இத்து பிடிச்ச ஆடையோட தேய்ந்த சப்பாத்தோட வெயிலே நின்றுட்டு இருப்பார் இல்லையா? என் பிள்ளை பெரிய ஆளா வரணும்னு. ஆனா இப்படியான விஷயங்களை உணர்ந்து நடக்கிற குழந்தைகள் எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம்? இதை புரிஞ்சு நடக்கிறவங்க நம்ம சமூகத்துல பார்க்கிறோம் இல்லையா? பாடசாலைக்கும் பெற்றோருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஒரு கிளாஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டா கூட பிள்ளை போகுதா இல்லையான்னு கூட பெற்றோருக்கு தெரியாது. ஏதாவது ஒரு விஷயமா பேசுறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா கூட பாடசாலைக்கு போகாத பெற்றோர் நாங்க பார்க்கிறோம் இல்லையா? பாருங்களேன், சில இடங்கள்ல எக்ஸாம் நடக்கிற காலத்துல அல்லது அதுக்கு கொஞ்சம் முந்தைய காலங்கள்ல ஃபெமிலிட்டி பேத்துருவாங்க. குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு அவன் படிக்கிறான், அவனுக்கு எக்ஸாம் நடக்கா. இப்படியான புரிதல் எல்லாமே நம்ம சமூகத்துல குறைவு. ஆனா இந்த தந்தையை பாருங்க, ஒரு மரணம், ஒரு எமோஷன், இறுதி ஊர்வலம், இதுக்கு பின்னால் மனைவி இருக்க மாட்டாள். ஒரு மோச்சர்ல ஒரு பொடியை வைக்கிறத எந்த சமூகம் அங்கீகரிக்கிறது இல்லை. ஆனா என் குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியுதுன்னு உழைக்கிற அப்பா இருக்காங்க இல்லையா? இவர் உண்மையில் ஒரு ஹீரோ. ஆனா இந்த அப்பாக்களுடைய தியாகங்கள்ல புரியுற இடத்துல குழந்தைகள் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்க இன்னைக்கு பேசணும். இப்படியான தியாகம் கொண்டவங்க தான் தந்தையுடைய உழைப்பு. அதால தான் நம்ம உருவாகி இருக்கிறோம். நான் முத்துக்குமார் எழுதின ஒரு தன் மகனுக்கு எழுதின ஒரு கவிதை வரி, அது எப்படி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, உன்னை பெற்றதுல தான் என் தந்தை என்னோடு அன்போடும் ஆதரவோடு எப்படி இருந்தார் என்ற விஷயத்தை என்னால் உணர முடிஞ்சிச்சு. நீ ஒரு குழந்தையை பெற்கின்ற போதுதான் நான் உன்னோடு இருந்த அன்பையும் பாசத்தை நீ புரிந்து கொள்வாய் அப்படின்னு ஒரு விஷயத்தை யதார்த்தமா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே எமக்காக உழைக்கின்ற தந்தையுடைய அன்பும் அரணும் அரவணைப்பும் அவர் இல்லாத போதுதான் புரிய ஆரம்பிக்கும். அல்லது நம்ம ஒரு குழந்தையை பெற்றா தான் தெரியும் எவ்வளவு தூரம் ஒரு தந்தை குழந்தைகளுக்காக வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி. இளமை அப்படியே அழிச்சிருப்பாரு. நம்ம இளமையில நல்லா இருக்கணும், எதிர்காலத்துல நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? வெறும் ஏமாற்றமும் பிரிவும். இன்னைக்கு எத்தனை முதியோர் இல்லங்களை எத்தனை பெற்றோர்கள் இருக்காங்க தெரியுமா? அவங்க கேட்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா? என் குழந்தைக்கு இப்படியான ஒரு சூழல் உருவாக்கிறாத. இதுதான் பெற்றோர். ஒரு தந்தையின் உழைப்பை பத்தி தேடியதுல ஈரானிய ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தேன். ரொம்ப எமோஷனா இருந்துச்சு. பயங்கரமான கருமுகில்கள் அப்படியே இருந்து வருது. பயங்கரமான காற்று வீச ஆரம்பிக்குது. இந்த இடத்துல திடீர்னு அவர் காட்டுற ஒரு கொடியில ஒரு நீளமான சட்டை, ஃபுல் கை சட்டை அப்படியே காயப்பட்டிருக்குது. பயங்கரமான காற்று வீச ஆரம்பிக்குது. 2 கிளிப் அடிக்கப்பட்டிருக்குது. இந்த சூழல்ல பயங்கரமான காத்துல எங்கிருந்தெல்லாம் ஆடைகள் எல்லாம் பறந்து அதை தாண்டி போகுது. இந்த சந்தர்ப்பத்துல இது மட்டும் ஆடி 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 ஒரு போராட்டத்தில் இருக்குது. அதுல ஒரு கிளிப் கலண்டத்தோட அதுல கைகள் இப்படி இடுப்பு பக்கமாக இப்படி இருக்க அணைச்சிருக்குது. ஷர்ட்டுடைய 2 கைகளும். ஒரு கிளிப் கலண்டத்தோட ஒரு கை விடுபடும் போது இன்னும் பலமாக காத்து வீசுது. கொஞ்ச நேரத்துல மழை பயங்கரமா பேஞ்சி ஓய ஆரம்பிக்கல. அந்த காத்துற வேகத்திலே அப்படியே ஒரு கை அப்படியே அந்த கொடியில பேத்து விழுந்து அப்படியே சுருண்டு கொள்ளுது. ஷர்ட் அங்கே இங்கே போகாம இருக்கிறதுக்கு அது ஒரு சப்போர்ட் இருக்குது. பயங்கரமான மழை முடிஞ்சதோட கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த சட்டை சொட்டு சொட்டா தண்ணி விழ ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு மற்ற கை அப்படியே விலகி மீண்டும் அந்த கொடியில விழுகுது. ஆச்சரியம் இருந்துச்சு. உள்ளுக்கு இருந்து ஒரு பெண்ணுடைய சட்டை வெளியே வருது. இரண்டாவதாக ஒரு குழந்தையினுடைய பெண் குழந்தையோட சட்டை வெளியே வருது. அதுக்கு பின்னால இன்னொரு ஆண் குழந்தையினுடைய சட்டை வெளியே வருது. அதுக்கு பின்னால ஒரு சிறு குழந்தையினுடைய சட்டை வெளியே வருது. அங்க பார்த்தா அந்த ஆடையாக காட்சி அளித்தது தந்தை. வெயிலும் அவனை தீண்டிச்சு, மழையும் அவனை தீண்டிச்சு, புயலும் அவனை தீண்டிச்சு. ஒரு போராட்ட குணத்துல இந்த கொடியை நான் விட்டுறக்கூடாது. என் சட்டையை தாங்குற இந்த கொடி, என் சட்டைக்குள்ள என் குடும்பம் இருக்கு. நான் விழுந்தா என் குடும்பம் விழுந்துடும். நான் விழுந்தா என் குழந்தை விழுந்துடுவான். நான் அழுதா என் குழந்தை அழுதுடுவான். நான் கவலைப்பட்டா என் குழந்தை கவலைப்படுவான். இதெல்லாம் அடக்கிட்டு வெயிலையும் மழையையும் எல்லாத்தையும் தாங்கி என் இதயத்துக்குள்ள நான் வாழ வைக்கிறேன். ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல குழந்தை பெறதுக்காக ஒரு தாய் உள்ளுக்கு எடுக்கப்படுறான்டா. அந்த தாய் யோசிக்கிறதெல்லாம் என் குழந்தை என் உயிரை பற்றி மட்டும்தான். ஆனா வெளியில நிக்கிற அந்த தந்தை கடவுளை வணங்கி பிரார்த்தனை செய்வார். என்னண்டா 2 உயிரையும் பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு. இதுவா அதுவா 2மே எனக்கு வேணும்னு கேட்பாரு.
இதுதான் தந்தை. அப்படியான ஒரு தந்தை காலி கராப்பிட்டி பிரதேசத்துல தன் லைஃப் பார்ட்னர் இறந்த ஒரு விஷயத்த கூட மனசுக்குள்ள எடுக்காம, எமோஷன் எடுக்காம, எல்லாத்தையும் தள்ளி மனசு கல்லாக்கி தன் குழந்தையோட எதிர்காலம் குறித்தது மட்டும் யோசிச்சார் இல்லையா? இப்படியான தந்தைமாரத்தான் இந்த சமூகம் வேண்டி நிற்குது. இதுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நன்றியுள்ள ஒரு குழந்தையாக அந்த மகன் இருப்பார். கல்வியில நிச்சயமாக அவர் உச்சத்தை தொடரும் என்ற வாழ்த்தோடு அவருடைய தாய்க்கு செய்கின்ற பிரதிபகாரமாகவும் அவன் தந்தைக்கு செய்கின்ற பிரதிபகாரமாகவும் இலங்கையில மிகப்பெரிய பேசப்படுகின்ற ஒரு கல்விமானாக அவன் ஆசை நிறைவேறும் வேண்டும் என்ற மீசான் டிவியினுடைய பிரார்த்தனையோடு மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.